மக்களே வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஒரு பெரியார் பேத்தி விஜய் பாரு பிக் பாஸ்லேருந்து விரட்டி அடிப்பு. எத்தனை பேர் கொண்டாடுறாங்க, எவ்வளோ பேர் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஒரு பெரிய ஒரு விஷயமா அது கொண்டாடுறாங்கன்னா, இந்த பெரியார் பேத்திமார்கள் எல்லாரும் எப்படி வளர்த்துருக்காங்க. இந்த பெரியார் திராவிடத்தால் இருக்கப்பட்ட பெண்களோட நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒன்று ரெண்டு புத்திசாலின்ட்டு ஒத்துக்கொள்ளலாம், மற்றபடி எல்லாமே சீரழிஞ்சு போய். அதில் ஒரு உதாரணம் தான் அந்த விஜய் பார்வதி. அது இன்னைக்கு மொத்த தமிழர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அன்னைக்கு அவன் வழி அனுப்பும்போது எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் ஒரு திராவிடத்தோட தோல்வி தான் அது. எப்படி பெண்களை மாற்றி வச்சிருக்கு பாருங்கள் திராவிட சித்தாந்தம். பெரியாரோட பேத்தி அதோட நடவடிக்கைகளும் அதுகளும் பார்த்து எப்படி ஒரு கேவலமான ஒரு பெண்ணாக இன்னைக்கு வெளியே போயிருக்காவ. அதை கொண்டாடுறாங்க எல்லா மக்களும். அதான் அதில் உள்ள முக்கியம். அப்போ எல்லா மனித மக்கள்லேயும் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்போ அதான் இப்படி தான் பெரியார் பேத்திகளுக்கு நடக்கும். அப்போ அதனால தான் பொம்பளை பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அழகான முறையில் நல்ல புத்திகளை சொல்லி வளர்க்கணும். இந்த மாதிரி சுதந்திர எண்ணத்தோடு வளர்த்து விட்டிங்கன்னா சுதந்திரமாக இருக்கணும். பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்க தான் வேணும். அது எப்படி இருக்கும்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த நாட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க பெண்கள். இவங்களும் சுதந்திரமான பெண்கள் தான், ஆனால் இப்படி கேவலமான பெண்கள் இல்லை. அவங்க நல்லபடியாக படித்து அவங்க நல்லபடியாக வேலைக்கு போய் வீட்டில் அவங்க ஹஸ்பண்டையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து சமுதாயத்தையும் பார்த்து அப்படி திமிர் பிடிக்காமல் எவ்வளோ அமைதியாக அவங்க இருக்கிறாங்க. அதுதான், அதுக்கு பேர் தான் சுதந்திரம். இது என்னென்னா, படிச்சிட்டோன்னா ரைட்டு, படிச்சிட்டோம், எனக்கு திமிர் வந்துட்டுது, நான் ஆணுக்கு நிகரானவன் அப்படின்ட்டு ஒரு கலாச்சாரத்தை இவங்க திராவிட கூட்டம்லாம் சேர்ந்து பரப்பி வச்சு அந்த பெண் பிள்ளைகளையும் கெடுத்து தேவையில்லாமல் இன்னைக்கு எங்கே போய் நிற்கிது பாருங்கள். ஸோ அதனால் பெண் பிள்ளைகள் இந்த திராவிட பேத்திகளாக மாறிடாங்க. தயவு செய்து அது தப்பான முறையில் உங்களுக்கு போயிடும். அதனால் நீங்கள் நல்லபடியாக நம்ம கலாச்சாரத்தோடையும் நம்ம பண்பாட்டோடையும் நம்ம மொழியோடையும் நின்று எங்களோட மூதாதையர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நல்ல விஷயங்களை, மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணாமல் அறிவுபூர்வமாக நல்ல விஷயங்கள் எங்களோட இதுலேயும் இருக்குது. அதுகளை ஃபாலோ பண்ணி வாங்க.